ஆட்சியோட தவப்புதல்வன், அவங்க ரொம்ப நேசித்த ஒரு புள்ள திரு பூபதி அவர்கள் இன்றைக்கி காலமாயிட்டார்ன உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த குடும்பத்தில் நான் ரொம்ப நெருங்கி பழகினவன்ற ஒரு காரணத்தினாலும் மனோரமா ஆட்சி என்னை ஒரு பெக்காத புள்ள அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் ராஜராஜன் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு தம்பி, அதாவது பூபதியோட பையன் டாக்டர். பண்ணும்போது கூட கேட்டேன், அப்பா ஓகே அப்படியே தான் இருக்கார் அங்கிள் அப்படின்னு சொன்னேன். நான் வர்றேன்ப்பா 2-3 நாளில் வர்றேன்னு. நான் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல. எனிவே ராஜராஜனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கைகளுக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். பாட்டி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்தாங்க. அவங்கள இழந்தாங்க, இப்போ அப்பாவை இழந்துட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த மனோரமாவுடைய அவருடைய புகழையும் அவருடைய பேரையும் காப்பாற்றுற அத்தனை பொறுப்பும் இப்போ ராஜராஜன்கிட்ட இருக்கு. இந்த புள்ள ரொம்ப தங்கமான புள்ள. காலேஜில் படிக்கும்போதே எனக்கு தெரியும். அவர் உடல்நலத்தை சரியாக கவனிக்காமல் விட்டார். எங்கள் தம்பி கூட எவ்வளவோ முயற்சி பண்ணார். முதல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கிட்டத்தட்ட மனோரமா ஆட்சி கூட நான் விடிய அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்தேன். அன்றைக்கி நான் ரொம்ப பிஸியான நேரத்தில் கூட, நான் எவ்வளோ பெரிய பிஸியான டைரக்டராக இருந்தாலும் அம்மாவை என்ன அம்மா மாதிரி நினச்சதுனால என்னவோ பூபதி அண்ணனுக்காக அங்கேயே உட்காந்துருந்தோம். அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்த உடனே முதல்ல என்ன தான் பார்த்தார். அது கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உதயகுமார் சார் தான் நான் பார்த்தேன்னு அவர் சொன்னதாக 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ கேட்ட உடனே. எனிவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நடிகர் சங்கம் சரி, எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப ஆக்டிவான பர்சன். ஒரு காலத்தில் எல்லா கச்சேரிகள்லையும் சரி, ஆட்சியோட எல்லா ப்ரோக்ராம்லேயும் சரி, அவர் அப்படியே சூட்டு போட்டு ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணி